உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பேர் சஞ்சீவ் குமார். நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றேன். ஆப்பனூருங்கிற ஊர்லேருந்து வர்றேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 1699. நான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். கல்லூரி முடிச்சீங்க. கல்லூரி 2022ல் கம்ப்ளீட் பண்ணேன். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சோம்? டிஎன்பிசி ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் எஸ்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். டிஎன்பிசி ஒரு வருஷம் அது போடலை, அந்த 2022 முடிஞ்சு. அப்புறம் எஸ்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் டிஎன்பிசி படவும் அந்த மாறி படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 23 அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமா 2.5 இயர்ஸ். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது என்னோட செகண்ட் குரூப் 4 எக்ஸாம். ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் போச்சு, 163 போட்டிருந்தேன். 2 மார்க் ஃபாரஸ்ட்டில் போயிடுச்சு. அவ்வளோதான். இது செகண்ட் அட்டம்ப்ட். இப்போ 153 கொஸ்டின் போட்டிருக்கேன். 229.5. தமிழ் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் வந்து எதிர்பார்க்கல. நிறையா பேர் இங்கே வந்து சொல்லப்போனால் நிறைய பேர் லக்கில் தான் வந்த மாதிரி. அதாவது நிறையா படித்து கீழே போனவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு நார்மலாக எல்லாருமே ஒரு நார்மல் பீப்புள் போடுற மாதிரி தான் இருந்துச்சு கொஸ்டின் பொறுத்தளவு. படித்து நிறைய பேர் ரொம்ப கம்மியானவர்கள் இருக்காங்க. சிலருக்கு மட்டும் லக்கில் வந்து அந்த 75 to 85 நின்றுச்சு. அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வேலை கிடச்சிருக்கு. நிறைய பேர் பாவம் நிறையா படிச்சு, நான்லாம் அப்படி தான் சிறப்பு தமிழ் படித்து எல்லா சிறப்பு தமிழ் படிக்க கொஸ்டினே எங்கே இருந்தோ கேட்டு வச்சுட்டாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து தயாராகிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம தமிழ் வந்து இப்போ வந்து நிறையா அந்த இதெல்லாம் விடுறாங்கல்ல, இளங்குமரனார், அது மாதிரி நிறையா படிக்கணும். எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நிறையா அந்த அதுக்குன்னே ஒரு புக் லிஸ்ட்டே இப்போ விட்டுட்டாங்க. அதை படித்தாலே போதும். இப்போ இன்னும் வெளியே பிறந்து போக வாய்ப்பு கிடையாது. அதுலேருந்தே கேட்பாங்க, கண்டிப்பாக அதுலேருந்தே கேட்பாங்க. நான் ஜிஎஸ் தான் அதிகமாக இருக்குது, தமிழை விட ஜிஎஸ் அதிகமாக இருக்குது. குரூப் 1 அதுக்கு முன்னாடி வந்துச்சு. குரூப் 1 வந்து அப்போவே இந்த வெங்கடேசன் சார் புக்கு பாலிட்டி எல்லாமே அதுலேயே படித்தேன். இதில் லக்ஷ்மிகாந்த்லாம். அதனால கொஞ்சம் ஜிஎஸ்ல மார்க் வரவும் 153 கொஸ்டின் போட்டுருங்க. இப்போ தமிழுக்கோ இல்லை குரூப் 4க்கோ இல்லை குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து அந்த சிலபஸ்க்கான டாபிக் புக்ஸில் இருக்குன்ட்டு நம்ம படிக்கிறோம். இப்போ புக்ஸ்லேருந்தே வரும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அந்த சிலபஸ்க்கான டாபிக் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது தானே? அது உண்மைதான். ஆனால் இது வரைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறதா ஒரு உண்மை. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, ஸ்கூல் புக் கேட்பாங்க, ஒரு போகும் வெளியேருந்து ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் போகும். ஒரு 60 கொஸ்டின் 70 கொஸ்டின் தான் வெளியே இருந்தாண்டா கேட்பேன். மொத்தமே ஸ்கூல் புக்கில் 34 35 கொஸ்டின் கேட்பேன்னு இல்லை. இந்த இடம் கொஞ்சம் மாறி நடந்துருச்சு. அடுத்தடுத்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். அடுத்தடுத்து இப்போ 153 போடுறாங்க, இது எந்த யதார்த்தமாக எல்லாரும் குறைஞ்சது. அடுத்தடுத்து போடுறவங்க இதே சிலபஸில் 163 180 அப்படி போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால எல்லாருக்கும் ஒரு இது மாதிரி. வேற ஏதாவது அவுட் சோர்ஸ் படிக்கும்போது படிச்சிங்களா, இல்லை நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிச்சிங்களா நீங்கள் படிக்கிறப்ப? நான் வந்து ஸ்கூல் புக்ஸை இன்னமும் கம்ப்ளீட் பண்ணலை. அவுட் சோர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கேன். ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே அந்த 11th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரிலாம் கம்ப்ளீட் பண்ணல. வெங்கடேசன் சார் புக் படிச்சு வச்சிருக்கேன். பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிச்சு வச்சிருக்கேன். அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் தான் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிருக்கேன். இந்த குரூப் 1க்கு படிச்சதுனால அது நம்மளுக்கு ஜிஎஸ் மேக்ஸிமம் இல்லை. எல்லாருமே இப்போ ஸ்கூல் புக்லேருந்து வரணும். இப்போ கண்டிப்பாக எல்லாருமே வெளியிருந்து தான் படிச்சே ஆகணும். படித்தா நம்மளுக்கு குரூப் 2Aக்கு யூஸ் ஆகுது, அந்த மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ வெளியேருந்தே படிங்க. இப்போ இங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னு வந்துட்டா, பாலிட்டி தான் படிக்க போகிறீங்கன்னு வந்துட்டா, ஸ்கூல் புக் 11th 12th அது வந்து ரொம்ப பேசிக்கு. அதை விட முக்கியம் இப்போ அதுலேருந்து கேட்கறது கிடையாது கொஸ்டின். இங்கேருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, லக்ஷ்மிகாந்த்லேருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்கள் லக்ஷ்மிகாந்த் டேரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க, வெளியேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 1க்குள்ள அதுலேருந்து தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி படிச்சிங்கன்றத சொல்லுங்கள். மேக்ஸ் எப்போவுமே எனக்கு 25னா 24 குறைஞ்சபட்சம், அதுக்கு கீழே குறையவே குறையாது. எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க அப்படி சின்ன வயசுலேருந்தே அந்த கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வரும். அது இல்லைன்னா அந்த வராது, ஜிஎஸ்லாம் மார்க்லாம் வராது. மேக்ஸ் நல்லா ஓரளவு நல்லா போடுவேன், என்ன எப்படி கேட்டாலும் போட்டுருவேன். படிக்கணுன்றத சொல்லுங்கள். அது இந்த சார் இன்ஜினியரிங் தங்கமுத்து அகாடமி அந்த யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம சார் தான். அவர் நல்லா ஃப்ரீயாகவே சொல்லித்தராரு. அதே மாதிரி டெஸ்ட்டு நிறையா போடணும். டெஸ்ட் இல்லைனா நீங்கள் என்ன தான் நீங்கள் மேக்ஸில் இதாக இருந்தாலும் நீங்கள் கடைசியில் டெஸ்ட் போடலைன்னா ரொம்ப கவுத்தி விட்டு போயிடும். அந்த ஸ்பீடு வராது அந்த இடத்துல. ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் இப்போ முன்னாடி மாதிரி டைம் பத்துறது கிடையாது, ரொம்ப ப்ராடாக இருக்கும். அப்போ நீங்கள் மேக்ஸ் எந்த அளவுக்கு வேகமாக போடுறீங்க, நாங்கள் எப்படின்னா ஒரு அதிகபட்சம் 25 மேக்ஸ் 30 நிமிஷத்தில் நானும் என் ஃப்ரெண்டு போட்டு பழகும். அப்போ அப்படி 30 நிமிஷத்துலேயே போட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். நமக்கு நல்லா வாசித்து நல்லா போடலாம். அந்த மாதிரி மேக்ஸுக்கு ரொம்ப டைம், அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த 25 கொஸ்டின். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீடாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணதுனால மேக்ஸ் அந்த அதுலேயே நல்லா வந்துடும். நம்ம அதுலேயே டைம் ரொம்ப இதாக இருக்கும், டைம் ரொம்ப இதாக படிக்கணும். இந்த மாதிரி படிக்கிறனால வந்துடும், நம்மளுக்கு 30 நிமிஷத்துக்குள்ள வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சிங்க? கரண்ட் அஃபேர்ஸு ஃபஸ்ட்டு அந்த இது அடி வாங்கினது தான். அது நார்மலாக படிச்சிருந்தேன், மந்த்லி மேகசின். இப்போலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். திட்டம், இதழ், தமிழரசு, இதெல்லாம் மேகசினில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சேன். இது குரூப் 2Aக்கு படிக்கணும். ஃபிலிம்ஸ் எழுதியிருக்கேன், மெயின்ஸ் வரும், படிக்கணும். செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க சார்? செல்ஃப் டவுன் ஆனால் வீட்டை நினச்சி பார்த்து தான், வேறு என்ன. 2 வருஷம் ஆயிடுச்சு, அம்மா கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அவளுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. பாவக்காய் விற்று தான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பாவக்காவுடைய
நீ இதில் சுமந்து வருவாங்க, கண் இலங்குது வரும்போது அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே அந்த பாகை இறக்கி வச்சுட்டு அப்படியே கண்ணு தலை சுற்றுற மணிக்கு அப்படி நிற்பாங்க. கண் முன்னாடி பார்ப்பேன், ஒரு மாதிரி ஆயிரும். அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். நினச்சி பார்க்கும்போது படிக்க தோணிடும். அது எப்படி விடவே தோணாது. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுங்க. எக்ஸாம் காலில் என்ன தோணுதோ அதான் ஆன்சரு. அப்படி தான் நிறைய தடவை விட்டுட்டேன். எது தோணுதோ அதான் ஆன்சர். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு தோன்றதான் ஆன்சர். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் நிறையா. ரிவிஷன் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் அங்கே போனாலே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் ஆகிடும். இப்போ என்ன நினைக்கிறோமோ அது ஆன்சர். நிறையா படிச்சிருப்போம். நம்ம நிறையா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு பார்த்தோன்னே தோணிடும். கடைசி டயத்தில் போயிட்டு குழப்பிட்டு இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு அதான் நிறையா டெஸ்ட் போட்டாலும் நம்மளுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடாமல் தான் நான் தப்பு பண்ணேன். அப்புறம் டெஸ்ட் போட வந்துருச்சு. சும்மா இருந்தாலே இப்போ எந்த அகாடமியில் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பேஜை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து டெஸ்ட் அந்த எக்ஸாம் டைம் நெருங்கிறது ஒரு மாதம் முன்னாடியே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடும். வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது. மேக்ஸ்லாம் அதான் சொன்னேன், 30 நிமிஷத்தில் கண்டிப்பாக போட்டுரும். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா. நம்ம தெரியாத கேள்விகளுக்கு எப்படி விடையளிப்பீங்க? உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன அதில்? தெரியாத கேள்விகளுக்கு இப்போ நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஷன் ஏ போட்டுருவேன். இது வரைக்கும் ஒன்றுமே தப்பானதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக அடி வாங்கினதுலேருந்து ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக. ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் உங்களுக்கு கேட்க 2 விதமாக வச்சுக்கிற வேண்டியதான். இது வரைக்கும் அந்த கொஸ்டின் கேட்கவே இல்லை, புதுசாக இருக்குது அப்படின்னா. இந்த இப்போ குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த பாக்ஸ் போட்டு இந்த அளவை மெத்தட் மாதிரி அளவியல் அந்த இது கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்டாலே அதுக்கு ஆன்சர் ஏவாகவே இருந்துச்சு. அப்போ சரி ஏவை போடு அப்படின்னு நிறைய இதுக்கு போட்டேன். எல்லாமே ரைட்டாக இருந்துச்சு. 1-2 தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ரைட்டாக இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுச்சு. உங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், எங்கே வீக்காக இருக்கும், நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு டெஸ்ட் போடும்போதெல்லாம் அனலைஸ் பண்ணுவீங்களா? எனக்கு ஆக்சுவலாக தமிழ் நல்லா வரும், மேக்ஸ் நல்லா வரும், ஜிஎஸ் வரவே வராது. 75க்கு 48 47 அவ்வளோதான் போடுவேன். நான் கடைசியில் அந்த குரூப் 1க்கே படிச்சிருவோம், குரூப் 4க்கு படித்தோம்னா ஜிஎஸ் கம்மியாக தான் படிப்போம், குரூப் 1க்கே படிச்சிருவோம்னு சொல்லிட்டு நான் ஜிஎஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி இந்த குரூப் 1க்கே நல்லா படிச்சிருந்தேன். குரூப் 1 வரல, கிளின்ஸ் வரல. ஆனால் அங்கே படித்த அந்த ஜிஎஸ் அங்கேயே யூஸ் ஆயிடுச்சு. தமிழில் கம்மியாக போட்டேன், ஏன்னா இப்படி கேட்டதுனால, கொஞ்சம் இதாக கேட்டதுனால. ஆனால் ஜிஎஸ் வந்து கொஞ்சம் கூட்டி போட்டேன். மேக்ஸ் எப்பவும் போல் 24 போட்டேன். 1 மட்டும் போச்சு. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது ஆர்டர் வாங்கினது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் கவலைகள் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்தடுத்து படிக்கணும், அவ்வளோதான். அம்மாவை இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது ஒன்று தான் விருப்பம். நான் போயிட்டேன்னா அவளை வீட்டில் இருக்க வைக்கணும், அவ்வளோதான். அம்மா மட்டும்தான். அம்மா அவளே இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது. அக்கா நம்மளை நல்லா பார்த்துக்குருவாங்க. இது வரைக்கும் அதான் சொன்னல, அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணது கூட கிடையாது. அக்காவே என்ன எது வரைக்கும் எதுவுமே இல்லையே, இது நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணதே கிடையாது. எல்லாமே பார்த்துக்குவாங்க, A to Z. எது இதில் சொல்லப்போனால் வாட்ச்சு மட்டும்தான் வேறு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே அவங்க இன்ன வரைக்கும் அவங்க தான். நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? இப்போ இந்த நீங்களே சொன்னீங்க இல்லையா, போன வாட்டி எனக்கு 2 கொஸ்டின்ஸில் போயிட்டு, அந்த மாதிரி இந்த வாட்டி போனவங்களும் இருப்பாங்க, அவங்களாம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் என்ன சப்ஜெக்ட் வந்து மேக்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது நம்ம எதில் வேணாலும் குறையலாம் மார்க். ஆனால் மேக்ஸ் குறையணும் அவசியமே கிடையாது. நீங்கள் மேக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணீங்களா 25 வந்துடும், 24 வந்துடும்னாலே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி எல்லாமே ஓரளவு மார்க் வந்துடும். நீங்கள் மார்க் எடுத்தால்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, நல்லா ஃபஸ்ட்டு ஓரளவு வந்தவங்க. மேக்ஸ் யாருமே விட மாட்டாங்க. மேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணாலே போதும். தமிழ் வந்து நம்ம கலைச்சொற்கள்லாம் எல்லாமே படிக்க முடியாது. கலைச்சொற்களை நான் வந்து சுத்தமாகவே படிக்கல. எனக்கு தெரியும் எப்படி போட்டாலும் அவ்வளோதான் போட முடியும். கெஸ் பண்ணலாம். இப்போ வந்து TION அப்படின்னு முடிஞ்சு அது வினை சொல்லா, அதுக்கேற்ற மாதிரி அப்போ எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி போடலாம். படிக்கிறது வந்து நம்ம நிறையா படிக்கிற மாதிரி வரும். ஆனால் அதுலேயே கொஞ்சோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ தான் இருக்குது, அது என்னது புவியியல்ல இவ்வளோ தான் இருக்குது, அதை மட்டும் படிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதப்பெல்லாம் எடுத்து படிக்கலாம். கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் தமிழ் மேக்ஸ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன், எல்லாருமே தமிழ் மேக்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்ன்னு வரும்போது பாலிட்டி படிக்கிறாங்க, யூனிட் 5 யூனிட் 6 படிக்கிறாங்க. மற்றதுக்கெலாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. 3த்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டம் இருக்கா? ஏன்னா தமிழ் எப்படி கேட்குறாங்க நம்மளுக்கு சொல்ல முடியலல்ல. என்ன காரணம்னா, இது வரைக்கும் தமிழ் வந்து அதான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சப்ஜெக்ட் இருக்குது. 12th வரைக்கும் இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு முன்னாடி வரைக்கும். 12th வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ் அதே மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் ஜிஎஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது. எங்கே வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ப்ராடு, அது ரொம்ப பெரியது. அதுவும் இல்லாமல் கொஸ்டினோட அளவும் கம்மி, 75 தான் கேட்குறாங்க. அதனால தமிழுக்கு இதை ரெண்டுமே முக்கியம் கொடுத்தாலும் 125க்கு ஒரு 120 போட்டாலே அங்கே நீங்கள் என்ன போட்டாலும் ஒரு 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். பாலிட்டி எல்லாருக்குமே பிடிக்கும், படிச்சிருவாங்க. யூனிட் 6 ஓரளவு பிடிக்கும், அப்படி படிச்சிடும். தமிழ் ஓரளவு, அந்த தமிழ் வந்து அந்த யூனிட் 8லையும் கவர் ஆயிரும். இப்போ யூனிட் 6 இருக்கு, அதுலேயே கவர் ஆயிரும். அதனால அப்படி எக்கனாமிக்ஸ் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ படிக்கிறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் லேட்டராக படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே ஓரளவு வந்துடும். எனக்கெல்லாம் ஜாகிரஃபி ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நான் ஜாகிரஃபி எங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சார் நடத்தினாரு, ரொம்ப பிடிக்கும். ஜாகிரஃபினா அவ்வளோ பிடிக்கும். 5 மார்க் தான் கொஸ்டின். இது வரைக்கும் படிக்காமல் போவேன், ஆனால் 5 மார்க் என்ன கொட்டாலும் போட்டுரு. அந்தளவு எனக்கு டீப்பாக நடத்திருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டில், சூப்பராக நடத்திருக்காங்க.
செல்ஃப் ஸ்டடியாவோ இல்லை இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் போயா கூட கிளியர் பண்ண முடியும் போய் படிச்சு. செல்ஃப் ஸ்டடி தான் இருக்கல பெஸ்ட்டு சொல்லப்போனால். அதாவது கண்ட்ரோலாக இருந்தால், முடியலைன்னா அங்கே போகணும். நான் ஹாஸ்டலில் இருந்தேன். எங்கள் சார் ஒருத்தர் இருக்கார். சார் தான் வரேன் நம்மளை காலேஜ் படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே எங்கள் சார் தான். 9th அவரே நம்மளை படிக்க வைக்கிறாரு. அவர் வந்து எப்படின்னா தனியாக அந்த மாதிரி ரூம் கொடுத்து படிச்சுட்டு 3 வருஷம் ஆச்சு. இங்கே ஸ்கூல் முடிச்சு அங்கே தான் இருந்தேன்னா 4 வருஷமும் 3 வருஷமும் ரூம்லேயே இருப்பேன். சாப்பாடு வரும், படிக்கவே சாப்பாடாக போக, அங்கே லைப்ரரி போக, அவ்வளோதான். அப்படி எங்கே வேலைக்கு எங்கேயுமே போகல 3 வருஷம். அவளுமே நான் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கிறேன். வேலை கிடைச்சா எல்லாருக்குமே சந்தோஷம்.